42 பிள்ளைகள் இன்றைக்கு இரவு மலேசியா செல்ல இருக்கிறார்கள். அவர்களும் அவருடைய பெற்றோர்களும் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் நானே அழைத்து செல்வது வழக்கம். உங்களுக்கே தெரியும், அடுத்து தேர்தல் காலம் வந்து விடுத்து அடுத்த வேலைகள் என்று தொடர்ந்து வரக்கூடிய காரணத்தினால் இன்றைக்கி எங்களுடைய ஆஃபீஸர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் இணைந்து உங்களை எல்லாம் பத்திரமாக அழைத்து சென்று பத்திரமாக மீண்டும் திருப்பி கூட்டிகிட்டு வர இருக்கிறார்கள். ஸோ வெரி ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகிறவங்களாக இருந்தாலும் சரி அல்லது வெளிநாடுகளுக்கு போவதாக இருந்தாலும் சரி, பிள்ளைகள் உங்கள் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். பெற்றவங்க ஒன்றும் யாரும் ஒன்றும் பயப்படணும். அந்த 4 நாள் பிள்ளைங்க அவனை பிரிஞ்சு போகுதுன்னு யாரும் கவலை வேணாம். நான் என்றைக்குமே சொல்கிறேன்னா அந்த 4 நாளும் அந்த பிள்ளைங்களுக்கு நான் தான் அப்பா, நான் தான் அம்மா. அதனால் ஒவ்வொரு நாளும் அவங்க எங்கே இருக்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து நம்முடைய வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக தொடர்ந்து நான் பேசிட்டு தான் இருக்கப்புறம் அது என்னுடைய அன்பு சகோதரர் டாக்டர் விஜய் அசோகனுக்கு அது நன்றாகவே தெரியும். ஏன்னா எப்படி நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பேன். தொடர்ந்து வெளிநாடுகளுக்கு அவங்க போகும்பொழுது அவங்க காலங்கள் சாப்பிட்டதுலேருந்து இரவு தூங்குற வரைக்கும் சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள், அங்கே இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி, ஸ்கூல்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது சயின்ஸ் சென்டராக இருந்தாலும் சரி, இப்படி பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் எப்படி பார்க்க வேண்டும் என்பதெல்லாம் முன்கூட்டியே ஒரு திட்டமிட்டு வைத்திருக்கின்றோம். ஸோ இன்றைக்கு இரவு செல்லக்கூடிய மாணவர்கள் மகிழ்ச்சியாக போயிட்டு வாங்க. இது உள்ளபடியே இது வெறும் ஜஸ்ட் டூர் கிடையாது, இட்ஸ் எஜுகேஷன். இது வந்து கல்வி சுற்றுலா. இந்த கல்வி சுற்றுலாவில் இந்த 42 பேர் நீங்கள் போகிறீங்கன்னா சாதாரணமான தேர்ந்தெடுக்க உங்களுடைய திறமையின் அடிப்படையில் நீங்கள் உங்களை நாங்கள் தேர்ந்தெடுக்க போகிறோம். அந்தந்த பகுதியை சார்ந்திருக்கிறது, கிராமமாக இருந்தாலும் நகரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வெளிநாடுக்கு சென்று விட்டு வந்த பிறகு அந்த ஊரில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவர்கள்லாம் இன்றைக்கி பெரிய ஆள் கிடையாது. இனிமேட்டு எங்கள் பிள்ளைங்கன்னா அந்த பகுதியில் பெரிய ஆளாக இருக்க போகிறாங்க. அந்த பேரை, அந்த மாணவனுடைய பேரை, அந்த மாணவி பேரை சொல்லி மலேசியாவுக்கு போயிட்டு வந்தாலும் அந்த வீட்டுக்காரருக்கு பக்கத்து வீடு தான் எது, அங்கேயிருந்து பக்கத்து தெரு தான் எது என்று சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு தூதுவர்களாக நீங்கள் மாறப்போகிறீர்கள். இந்த தன்னம்பிக்கை என்பது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுடைய பள்ளிக்கூடம் சார்ந்து உங்களுடைய உற்றார் உடல் சார்ந்து அந்த பகுதியை சார்ந்திருக்கின்றவர்களுக்கெல்லாம் அந்த மாதிரி நாம் ஒரு தடவை போய் ஆகணும்ப்பா அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை ஏற்பட்டுகின்ற ஒரு நிகழ்வாக அது அமைய போகிறது. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.